Hey guys, this is ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னன்னா சிஎஸ்கே சார ஸோ ஜெயிப்பாங்க நினச்சேன், தோத்துட்டாங்க. பட் பரவாயில்ல. ஆர்சிபியோட அந்த 130 அது அடிக்கும் போது இங்கே 176 அந்த மாதிரி அடித்தது ஏதோ பெரிய விஷயந்தான். நிக்லஸ் பூரன் தானே, இல்லை இல்லை நிதிஷ் ராணா அவர் மட்டும் அந்த 80 ரன்ஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். பட் விக்கெட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங் பவர் பிளேயில் தான் நம்ம விட்டோம், மற்றபடி நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவர் நம்ம நல்லா ஒரு ஒரு 60-70 ரன் அடிச்சிருந்தோம் வைங்களேன், கண்டிப்பாக தூக்கிடலாம். பட் மிஸ் பண்ணியாச்சு. டெவான் கான்வே தான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நான் பாதி ரீலில் பார்த்துட்டேன், டெவான் கான்வே வேணும், டெவான் கான்வே வேணும், கான்வே தான் வேணும் நம்ம ஓப்பனிங், அதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக அதான் பெஸ்ட்டு. ஸோ எப்போ வருவான்னு தெரில. அடுத்த மேட்ச்சை ஜெயிக்கணும். இனி வர எல்லா மேட்ச்சும் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். இதே மாதிரி தோற்றுருந்தா நமக்கு இந்த சீசன் லக்கில்னு அர்த்தம். அண்ட் அதான் எஸ்ஆர்ஸே தூக்கிட்டாங்க டெல்லி. சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ஃபார்மில் இருக்காங்க டெல்லி. நடராஜனை கொண்டு வரல. இன்கேஸ் கொண்டு வந்துட்டா இன்னும் பவராக தான் இருப்பாங்க. எந்திரிச்சு இவங்க செமிஃபைனல்ஸ் அந்த லெவலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் வர சான்சஸ் இருக்குது. 2020 மாதிரி தான். ஆமாம், 2020 வந்து இது மும்பைக்கும் டெல்லிக்கும் ஃபைனல்ஸ் இருந்துச்சா, அந்த மாதிரி கண்டிப்பாக டெல்லி ஏன் ஜெயிக்கிறது கூட வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கல என்ன நடக்குதுன்ட்டு. போக போக தான் எல்லாத்தையும் பார்க்கணும், எப்படி பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நர்வஸ். கொஞ்சம் யார் ஜெயிக்க போகிறான்னு இன்ன வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிலாம் தெரில. ஆனால் ஒரு ஒரு டீமும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஐயோ, சிஎஸ்கே தாண்டி ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அவ்வளோதான், நான் அதை பற்றி பேச விரும்பல. பட் அங்கே ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். மொத்த ஸ்டேடியத்தையும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை பிரட்டி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்து டெல்லி கூட தான் இன்னும் கொஞ்சம், அதான் டெல்லி நல்ல ஃபார்மில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூட ஒழுங்காக ஆடாமல் சேர்ப்பாங்கல்ல. ஜெயிச்சாதான் எதுவாக இருந்தாலும், இல்லைன்னா அவ்வளோதான், இந்த சீசன் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தூங்க வேண்டாம். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாட்டா பை பை.